கைகளவு மனசு அதில் கடலளவு கனவு. திருப்பி கேட்கலாமான்னு பாக்குறேன். என் குழந்தை செல்விய திருப்பி கேட்கலாமான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? காஞ்சனா கிட்ட போய் என் குழந்தைய திருப்பி கொடுன்னு கேட்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன். ஆர் யூ சீரியஸ்? அது எனக்கு சரியா படல. நோ. ஏன் சரியா படல? நான் பெத்த பொண்ணை திருப்பி கொடுன்னு கேக்குறது ஏன் சரியா படல உங்களுக்கு? அந்த காஞ்சனாவுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பொண்ணு மேல? அப்ப மனப்பூர்வமா தத்து கொடுத்த பொண்ணை எப்படி திருப்பி கேக்குறது? நீயும் மனப்பூர்வமா என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுன்னு கெஞ்சி கேக்குற. அன்னைக்கு உனக்கு அந்த காஞ்சனா தேவைப்பட்டா. இன்னைக்கு திருப்பி கேட்கறதுல என்ன நியாயம்? சுயநலமோன்னு தோணுது எனக்கு. நான் செத்து போயிடுவோன்னு பயந்து தத்து கொடுத்தேன். துரதிருஷ்டவசமா பழச்சுக்கிட்டேன். இப்ப நான் தனிமையில இருக்கேன். என் குழந்தை எனக்கு கொடுன்னு கேக்குறேன். கம் ஆன் சாரதா. 15-16 வருஷமா வளர்த்த குழந்தைய பிரிஞ்சா நான் செத்து போயிடுவேன் அவ சொன்னா? இல்லம்மா, தப்பு. இட் இஸ் மாரலி ராங். தப்பு செஞ்சதெல்லாம் நீங்கதான். என்னை ஏன் பொழைக்க வச்சீங்க? என்னை ஏன் பொழைக்க வச்சீங்க, என்னை ஏன் பொழைக்க வச்சீங்கன்னு நீ சொல்றது இட் இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். இத பாரு சாரதா, மனசை போட்டு சஞ்சலப்பட விடாத. உன் பொண்ணு சீரும் சிறப்புமா இருக்காளேன்னு சந்தோஷப்படு. அவ எங்க இருந்தாலும் வாழ்கேன்னு வாழ்த்துக்கிட்டு. நான் போய் கேட்டா காஞ்சனா கூட ஒத்துப்பா. நீங்க தான் வக்கரமா பேசுறீங்க. சாரதா, நான் நடுநிலையா பேசுறத நீ வக்ரோன்னு சொன்னா I have nothing to argue. எதையுமே பிராக்டிகலா பார்க்கணும், நியாயமா பார்க்கணும். ஏன் குழந்தையை நான் திருப்பி கேட்கறதுல ஏன் நியாயம் இல்ல? என்ன பேசுறீங்க? இம்மாறல்றீங்க, சுயநலன்றீங்க. வேடிக்கையா இருக்கு உங்க ஆர்குமெண்ட். சாரதா, என்ன புரிஞ்சுக்கும். உனக்கும் உன் பொண்ணுக்கும் நடுவே நான் ஏதோ குறுக்க நிக்கிறேன்னு நீ நினைச்சா I am sorry. அப்படிதான் தோணுது எனக்கு. Shut up. என்னடா குருரங்கா, அவ கேக்குறதும் நியாயமா படுறேடா எனக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்தவளுக்கு இல்லாத உரிமை வளர்த்தவளுக்கு வந்துருமா? வார்த்தைகள்ல என்னப்பா ஜாலம்? சாரதா விருப்பப்படி லீகலா என்போர்ஸ் பண்ண முடியுமா? திருப்பி கேக்குறது சட்டப்படி முடியுமா முடியாதா? அத பாப்போமே. சரி, இன்னைக்கு ஒரு லாயர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணு. ஆனா பிராஸ் பிளேட் லாயர் வேணுமா, பிரில்லியன்ட் லாயர் வேணுமா, அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க. அப்படின்னா என்னமா? எனக்கு புரியலமா. நிறைய பணத்தை குட்டி கொடுக்கறாப்புள்ள உள்ள பிரபல வக்கீல் வேணுமா, இல்ல
பணத்துக்கு ஆசைப்படாத புத்திசாலி வக்கீல் வேணுமா? கேளுங்கம்மா. நீ என்னம்மா சொல்ற சாரதா? எனக்கு விவரம் தெரிஞ்ச புத்திசாலி வக்கீல் தான் வேணும். சொல்லுங்க. ஒரு புத்திசாலி வக்கீல் கிட்டயே கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா அங்க பிராஸ் பிளேட்ல நேம் போர்டு இருக்காது, சாக் பீஸ்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, கேளுங்க. அப்படிப்பட்டவங்க தான் வேணும்னு சொல்லுங்க. இப்போ சொல்லிட்டேமா, நான் அங்க வந்து எதுவும் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஏதாவது சொல்லி நான் வக்கீல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி மத்தவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சு எனக்கே வம்பு. நான் பேச மாட்டேன். சொல்லிடுங்க. நானே பேசிக்கிறேன்னு சொல்லுங்க. சரி, இப்பவே போலாமான்னு கேட்டு சொல்லுங்க. இப்பவே போலாம், நான் ரெடின்னு சொல்லுங்க. சரி சரி, இப்போ ஆமா இப்ப போலாம். ஆனா அம்மா தான் எப்போ இந்த இடத்தை விட்டு போயாச்சு. Mr. Gurrangan, I'm so sorry. Don't think I will repeat what you say. என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். யார் சார் நீங்க? யார பார்க்கணும்? ஏசி இருக்காரா? இருக்காரு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? தமிழுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லப்பா. தமிழனுக்கு தமிழ் என்ன அப்பாயின்மெண்ட்? அதெல்லாம் முடியாது சார். பொம்பை வேற வேலைக்கு வாங்கி வந்திருக்கீங்க. பொம்பா? இவரை தான் சொன்னேன். சரியான பொம்பை பிடிச்ச ஆளு சார். கொஞ்சம் தயவு பண்ணுப்பா. அதெல்லாம் முடியாது சார். ஆமா, நீ எந்த ஊரு? எதுக்கு? பார்த்தா தமிழனா இருக்கிறியான்னு கேட்டேன். ஸ்ரீரங்கம். அடா பாவி. யோ, ஸ்ரீரங்கத்துல பிறந்தவன் பாவியா? நானும் ஸ்ரீரங்கம் தான்யா. அப்படியா? ஸ்ரீரங்கமா நீங்க? பின்ன ஒரே ஊர்க்காரங்கிற உணர்வு வேணாமா? இந்த ஆள் தேவையா கொசுரு? இந்த ஆளுக்காக தான் நானே வந்திருக்கிறேன். நீங்க நான் அனுப்பிச்சதா இருக்கட்டும், இவரு அவரா வந்துதான் இருக்கட்டும். வாங்க வாங்க. இதான் சார் நான் விரும்புற பொண்ணு. நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழச்சின்னு நெத்திலே எழுதி ஒட்டியிருக்க. அப்பா வராரு. மறுபடியும் எங்கடா வந்த? பேரு வேலு வாத்தியார். நான் ஓய்வு பெற்ற ஒரு தமிழ் பண்டிதர். இவன் விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன். உட்காந்துக்கிறேன். ஆறுமுகம், ராமாயணம் தெரிஞ்சிருக்கணுமே உமக்கு. அனுமார் மாதிரி வால் இல்லையே தவிர கால் இருக்க. ஏறிட்டேன். கொடி கம்பத்துல ஏறினவன் ஓய்
இந்த வீம்பெல்லாம் வேலு வாத்தியார்ட்ட வேணாம். லிங்கராஜு ரொம்ப நல்ல பையன், நல்ல உத்தியோகத்துல இருக்கிறான், உம்ம பொண்ணை நேசிக்கிறான். வெறும் இன்ஃபாக்சுவேஷன் இல்ல, இவங்க காதலுக்கு குறுக்க அனாவசியமா நின்னு மூக்க அறுத்துக்காதீங்க. ஏன்னா இவங்க காதல் மாகாண எல்லைகளை எல்லாம் தாண்டி நிச்சயமா ஜெயிக்க போகுது. முரண்டு பிடிக்காம முந்திக்கங்க, தயால அட்சதையை போட்டு வாழ்த்திருங்க. வக்கு இல்லாத ஒரு பயலுக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டு வம்பு பண்றீங்களா? இவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறா, நாங்க தான் உங்க சம்பந்தின்னு நினைச்சுக்கங்க. இவன் என் பிள்ளை மாதிரி. மிஸ்டர் வேலு, நீரும் உம்ம தத்து பிள்ளையும் உருப்படியா வீடு போய் சேரணும்னா இந்த நிமிஷமே என் பொண்ணை மறந்துருங்க. நான் 10 எண்ணத்துக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க. ஐயா, நாம தமிழர்கள் இல்லையா? ஒண்ணு, மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்கோம். 2, இப்படி தமிழனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெளியே போன்னு திட்டிக்கிறது நியாயமா தோணுதா உமக்கு? 3, ஐயா, தமிழன் விருந்தோம்பலுக்கு பெயர் போனவன், இலக்கியம் சொல்லுது. 4, அட காஃபி கொடுத்து உபசரிக்க வேணாம், கல்தா கொடுக்காம காமா பேசலாம் இல்லையா? இப்படி ஒட்டடை அடிக்கிற கோடா மேல உட்காரும்படியா பட்டிர. 5, வள்ளுவர் சொல்லி இருக்காரு. 6, வள்ளுவர் கூட 6ன்னு தெரியாதா? பாரதி சொன்னான், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தான் வியப்பெய்தி நன்றாம் என்பார். 7, ஊடகத்தே வீட்டின் உள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். 8, பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார். 9, வாரினிலே காதல் எனும் பயிரை மாய்க்க 10, மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றாரே. என்ன நடந்ததுங்க? உங்களை அவமானப்படுத்தினாரா அந்த ஏசி? இல்ல மரியாதை குறைவா நடத்தினாரா? மரியாதை குறைவாவா? இந்த வேலுவாத்தியாரியா போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு வரச்ச வாசல் வரைக்கும் வந்து மரியாதையா வழி அனுப்பிச்சு வச்சார். யோ 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 முடியா கீழே யோ யோ தமிழ கீழே பண்றாதே யோ சபிச்சிரும். செருப்பு ஏன் செருப்பு? அட மரியாதையா வழி அனுப்பிச்சு வச்சாங்களா? நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தெரியல. என்ன என்ன நிலைமை? வெளியில இருந்து வந்த உடனே அங்க வஸ்திரத்தை எடுத்து கோட் ஸ்டாண்ட்ல மாட்டாம தமால் எப்படி படுத்துக்குவீங்களா? 4 பேர் உங்களை குண்டு கட்டா தூக்கி வெளியில கொண்டு போய் போட்டிருக்காங்க. வடிவு, நீ பத்தினி பெண் இல்லையா? டெலிபதியில பார்த்த மாதிரி பதிக்கு என்ன நடந்ததுன்னு பளிச்சுன்னு சொல்றிய. விடுங்க, இதெல்லாம் சகஜம்தான். என்ன இருந்தாலும் அந்த போலீஸ்காரனும் ஒரு பொண்ணை பெத்தவன் தானே. பொட்டி பாம்பா ஆக்குவோம். முதல்ல நான் போய் காஃபி கொண்டு வரேன். வடிவு, நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு வா, இன்னும் அந்த படபடப்பு போகல. சார், சார், என்ன தேடிட்டு இருக்க? பந்தா? தோ பையா, உங்ககிட்ட என் பேர் பையன் இல்ல. பையன் இல்லையா? அப்ப என்ன உன் பேரு? லெனின். லெனின், வெரி குட். வக்கீல் சார் இருக்காரா? அதான் உங்க அப்பா இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கோலி குண்டாடிட்டு இருக்காரு. கோலி குண்டாடிட்டு இருக்காரா? யாரோட? கார்ல் மார்க்ஸோட. கார்ல் மார்க்ஸோடவா? யார் அது? இது கூட தெரியாதா? என் தம்பி. உன் தம்பியா? சரி, உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வர சொல்றியா? முடியாது. ஏன் முடியாது? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் நாங்க. இப்போதான் உங்க அப்பா கார்ல் மார்க்ஸோட கோலி குண்டாடிட்டு இருக்காருன்னு சொன்னல? அதுவா? அப்பா பேட்டிங்ல டக் அடிச்சாரு, நாங்க உட்கார வச்சோம். சும்மா இல்லாம போய் கோலி குண்டாடுறாரு. சரி, உங்க கிரிக்கெட்ல பேட்டிங் யாரு? ஜான்சி ராணி. ஜான்சி ராணியா? எது யாரு? அது என் தங்கச்சி. பன்னீரே, யாரோ வந்திருக்காங்க பாருடா.
வக்கீல் பேரு பன்னீர் செல்வம். கோலி குண்டு ஆடுற வக்கீல் கிட்ட கூட்டு வந்திருக்கீங்களே, சரியா லீகல் அட்வைஸ் பண்ணுவாரா? அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவரு கோலி குண்டும் ஆடுவாரு, சைக்கிள் செயினும் சுருட்டுவாரு. காந்திக்கு காந்தி, கோட்ஸேக்கு கோட்ஸே. வாயா குருரங்கன், வா வா. ஏய் பசங்களா, நான் 10 நிமிஷம் அம்பேல் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் லேட்டு, அதனால தான் 10 நிமிஷம் பசங்களோட கிரிக்கெட் ஆட போயிட்டேன். ஐ அம் வெரி சாரி சார், மெட்ராஸ் டிராபிக் வர முடியல. இவங்க தான் சாரதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் குருரங்கம் போன்ல தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாம் கேட்டுக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, டேய் அழுகுனி எல்லாம் அடிக்காதடா, அப்புறம் அரசியலுக்கு போயிட்டு போறேன். அம்மா லீகலா பார்த்தா டேய் காளிமாஸ் தத்துவம் மேல பேரெல்லாம் வச்சிருக்கிறேன், அடிதடியில எல்லாம் இறங்கி அசிங்கப்படாதுங்கடா. லீகலா பார்த்தா ஐயோ சார், லீகலா பார்த்தான்னு சொன்னீங்க. உன் கேஸுக்கு வர்றேன். அம்மா லீகலா பார்த்தா சார் சார், உங்க சட்ட புத்தகத்துல உன் பையன் கிழிச்சிட்டு இருக்கான். நான் படிச்சு கிழிச்சேன், அவன் கிழிச்சிட்டு படிப்பான். புஸ்தகம் போச்சே. போனா என்ன, எல்லாம் இங்க இருக்குதே. சார், லீகலா பார்த்தான்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. அம்மா உன் பேர் என்ன சொன்ன? சாரதா. சாரதா. அம்மா சாரதா, லீகலா பார்த்தா நீ தத்து கொடுக்கும் போதே மனசு ஒப்பித்தானே தத்து கொடுக்க ஒத்துக்கிட்ட? ஆமா சார், அப்ப நான் சாக கிடந்தேன். ஆனா அந்த சூழ்நிலையே வேற இல்லையா? வெயிட் வெயிட், சட்டம்னு வந்தா சட்டம் வேற, சூழ்நிலை வேற. ஒன் நீட் நாட் நெசசரிலி காம்ப்ளிமெண்ட் தி அதர். வரண்டா. டாஸ் வின் பண்ணிட்டியா? நான் 1 ரவுண்ட்ல வர்றேன், நீங்க ஆடுங்கடா. அப்புறமா நீங்க தான் சார் அப்புறம். ஒன் நீட் நாட் நெசசரிலி காம்ப்ளிமெண்ட் தி அதர். அப்புறம் தத்து கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்ட போது உன் புத்தி நல்ல தெளிவான நிலையில தானே இருந்தது. என்ன சார் கேள்வி இது? நல்ல கேள்விதாம்மா, லீகலா கேட்பாங்களே. நல்ல சுயநினைவோட தானே இந்த ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிச்ச. ஆமா. சரி, ஆமா. அந்த காஞ்சனாவோ வேற யாரோ உன்னை தத்து கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல. சரி, இல்ல. அவங்க கிட்ட இருந்தா இந்த குழந்தை நல்லபடியா இருக்கும்னு நினைச்சுதானே நீ தத்து கொடுத்த. ஏய், இங்க என்னடா சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? இது என்ன சட்டசபையா? போங்க போங்க போங்க. இந்த சுவீகாரம் சட்டப்படி செல்லுபடி ஆகிற அளவுக்கு நீ ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியா? ஆமா, ஏதோ கையெழுத்து போட்ட ஞாபகம் இருக்கு. அப்போ நம்ம கேஸ் வீக்கு. சரி, அந்த பார்ட்டி, அதான் தத்தெடுத்தாங்களே அந்த பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங் பார்ட்டியா? இந்த கேஸ எடுத்துக்க நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. நானா? அம்மா, கல்லு கட்டை சுத்தி சைக்கிள் செயின் திராவகம் வரைக்கும் சந்திச்சிருக்கிறேன். ஒரு தடவை எதிர்கட்சிக்காரன் என் மேல ஆசிட் ஊத்துனான். இதோ ஆளுங்கட்சிக்காரன் அவன் பங்குக்கு ஒரு தடவை சோடா பாட்டிலேயே அடிச்சான். இதோ கோர்ட்ல வாதாடும் போது யுவர் ஆனர்னு ரொம்ப ஆனரபிளா வாதாடுவேன். ஆனா ரோட்ல இறங்கிட்டேன், ஏடா டாய்னு பந்தாடிடுவேன். என்னை இது வரைக்கும் எத்தனை தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா என் பொண்டாட்டி கணக்கு வச்சிருக்கா, செவுத்துல கரிகோடு போட்டு, பால் கணக்கு போல. எந்த அட்டாக்லயும் நான் சாவல. பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் போச்சு வந்தேன் ஒவ்வொரு வாட்டியும். எதுக்கு சொல்ல வந்த? அதான் எங்களுக்கும் தெரியல. மிஸ்டர் பன்னீர்செல்வம், நீங்க தான் சட்டத்துல எதையாவது லூப் ஹோல கண்டுபிடிச்சு அந்த குழந்தை இவங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். லூப் ஹோலா? ஐயா, சட்டத்துல ஓட்ட தேடுறவன் இல்ல, நான் நியாயம் தேடுறவன். இதுல இந்த கேஸ்ல சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது.
எமோஷனலா அப்ரோச் பண்ணி பாருங்க. அந்த காஞ்சனாவோட நல்ல மனசுக்கு அப்பீல் பண்ணி பாருங்க. கெஞ்சுங்க, கதருங்க, கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்குங்க, கிடைக்கலன்னா அந்த பொண்ணு அங்கேயே நல்லா இருக்கட்டும்னு திருப்தி பட்டுக்குங்க. வாழ்த்துக்கள். பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க என் பேட்டிங்காக. வரட்டுமா? தேங்க்யூ சார். டோன்ட் வரி சாரதா, வருத்தப்படாத. காஞ்சனா எங்க தங்க இருக்கான்னு நான் தேடி பார்க்கறேன். நேராவே மோதி பார்த்துக்குவோம். ட்ரையல் காஸ்ட்ஸ் நத்திங். ட்ரையல் காஸ்ட் எவ்ரிதிங்.